எல்லாருக்கும் ஹாப்பி தீபாவளி. தீபாவளி நெருங்கிடுச்சுன்னு நினைக்கிறேன். தீபாவளிக்கு முதல் நாள் ஏதாவது ஒரு பலகாரம் வீட்டில் செய்யணும்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருந்தேன். ஏன்னா மேக்ஸிமம் வந்து முறுக்கு, மிக்சரு, லட்டு எல்லாமே ஊர்லேருந்தே வந்துருச்சு. சரி நம்ம வீட்டில் ஏதாவது ஒரு டிஷ்ஷு செய்யலாம் அப்படின்னு சொல்லும்போது ஈஸியான ஒரு டிஷ்ஷாக பாப்பா கேட்டது குலோப் ஜாமுன் தான். சரி அதை வீட்டில் செய்யலாம்னு சொல்லிட்டு பிளான் பண்ணி வீட்டில் வந்து எடுத்து செய்யறதுக்கு ரெடி பண்ணிட்டு இருந்தோம். அப்போ வந்து 12 o'clock எப்போதுமே நாங்கள் வந்து 12 மணிக்கு வெடிச்சிட்டு அதுக்கப்புறம் தான் வந்து தூங்கவே போவோம். ஸோ அதுக்கு முன்னாடி வரையும் டைம் பாஸ் பண்ணுறதுக்காக என் நாத்தனார் வந்து பசங்களுக்குலாம் வந்து மெஹந்தி வச்சுட்டு அழகாக டைம் பாஸ் பண்ணிட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் குலோப் ஜாமுன் செய்யறதுக்கு வந்து ஃபஸ்ட்டு வெடியெல்லாம் டைம் வந்து 12 ஆயிடுச்சு. சரி அந்த டைமுக்கு வந்து செய்ய முடியாதுன்னு ஃபஸ்ட்டு வந்து வெடியெல்லாம் வெடிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து செய்யலாம்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு வெடி வெடிக்க போயிட்டோம். வெடியெல்லாம் வெடிச்சுட்டு வந்த பிறகு தான் குலோப் ஜாமுன் செஞ்சுட்டு அதெல்லாம் ரெடி பண்ணி எடுத்து வச்சோம். அழகாக எல்லாருமே வீட்டுக்கு வந்து நாங்கள் ஜாலியாக ஹாப்பியாக என்ஜாய் பண்ணோம். என்ன ஒன்று வருத்தம்னா எப்போவுமே ஊர்லேருந்து இவரோட அண்ணன் ஃபேமிலி எல்லாருமே இங்கே வந்துடுவாங்க. ஆனால் இந்த தடவை அவங்க இல்லாதது கொஞ்சம் வருத்தமாக இருந்தது. பார்க்கலாம். பாய்.